அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியவர்களே, அல்லாஹ்வுடைய பேரருளால் அவன் நம்ம மீது விதியாக்கியிருக்கிற ஒரு முக்கியமான கடமையை நிறைவேற்றுவதற்காக புனிதமிக்க ஜும்மா தினத்திலே நாம் எல்லாம் பங்கெடுத்துள்ளோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறை குர்ஆனில் இன்னல்லாஹ் அஸ்தரா மினல் முஃமினீன அன்ஃபுஸஹும் வ அம்வாலஹும் பிஅன்ன லஹுமுல் ஜன்னah, நிச்சயமாக அல்லாஹ் இறை நம்பிக்கையாளர்களிடமிருந்து அவர்களுடைய உயிர்களையும் பொருளாதாரத்தையும் சொர்க்கத்திற்கு பகரமாக விலைக்கு வாங்கிக் கொண்டான் என்று சொல்லி காட்டுகிறான். சொர்க்கம் வேண்டும் என்பதற்காக தங்களுடைய பொருளாதாரத்தை, உயிரை முஸ்லிம்கள் விற்றுவிட்டார்கள், அல்லாஹ்விடத்தில் வியாபாரம் செய்திருக்கிறார்கள், அல்லாஹ் அவங்கள்ட்ட அதை வாங்கியிருக்கிறான் என்று இறை நம்பிக்கையாளர்களை பற்றி சொல்லி காட்டுகிறான். அந்த வசனத்திற்கு இலக்கணமாகத்தான், முன் உதாரணங்களாகத்தான் நபித்தோழர்கள் ஒவ்வொருவரும் செயல்பட்டார்கள். அந்த வகையில தங்களுடைய பொருளாதாரத்தை அல்லாஹ்வுடைய பாதையில வாரி இறைத்த, அல்லாஹ்வுடைய பாதையில பல தியாகங்களை செய்த ஒரு நபித்தோழர் தான் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அவர்கள். இவங்களுடைய வரலாற்றில் சில பகுதிகளை நம்ம கடந்த வார உரையில தெரிந்து கொண்டோம். அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உறவினராக இருக்கிறார்கள் என்பதையும், அவங்க சொர்க்கத்திற்கென்று இந்த உலகத்தில் நற்செய்தி சொல்லப்பட்ட 10 நபர்கள்ல அவங்களும் ஒருத்தர் என்பதை நம்ம தெரிந்து கொண்டோம். ஆரம்ப கால 8 முஸ்லிம்கள்ல அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அவங்களும் ஒருத்தவங்க. பத்ர், உஹது என்ற எல்லா போர்களையும் அல்லாஹ்வுடைய தூதரோடு கலந்து கொண்டு அபிசீனியாவிற்கும் மதீனாவிற்கும் 2 ஹிஜ்ரத் செய்து அவங்க தன்னுடைய தியாகத்தை அல்லாஹ்வுடைய பாதையில அவங்க நிறைய தியாகங்களை செய்திருக்கிறார்கள் என்ற வரலாறுகளை எல்லாம் நம்ம தெரிந்து கொண்டோம். மதீனாவுக்கு அவங்க வந்த பிறகு சாதி இப்னு ரபி என்ற ஒரு நபித்தோழரோட, ஒரு அன்சாரி தோழரோட அல்லாஹ்வுடைய தூதர் அவங்கள சேர்த்து விடுறாங்க. அவங்களும் ஒரு பெரிய செல்வந்தர். தன்னுடைய சொத்துல பாதியை தருவதாக சொல்லியும் கூட, அதெல்லாம் எனக்கு சொத்து வேணாம், அல்லாஹ் உங்களுடைய பொருளாதாரத்தில் உங்களுக்கு பரக்கத் செய்யட்டும், எனக்கு கடை வீதியை காட்டுங்க, நான் போய் வியாபாரம் செய்ய போறேன் இப்படின்னு கடை வீதியில போய் நெய், பாலாடை கட்டி இதையெல்லாம் வியாபாரம் செய்து அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட அவங்க திருமணம் செய்த நிலைமையில வருகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்கள்ட்ட என்ன செய்யறாங்க, நீ ஒரு ஆட்டையாவது அறுத்து வலிமாவை கொடு அப்படிங்கிறாங்க. ஒரு ஆட்டு மந்தைக்கு சொந்தக்காரர் ஆகிறார். ஆட்டு மந்தைகளோட வர்றாங்க. ஒரு ஆட்டையாவது அறுத்து வலிமா கொடு என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கிட்ட சொல்லுகிறார்கள். இது வரைக்கும் நம்ம அவங்களுடைய வரலாற்றை தெரிந்து கொண்டோம். அல்லாஹ்வுடைய தூதர் இவங்க பின்னாடி நின்று தொழுகிறாங்க என்ற அளவுக்கு அவங்க அல்லாஹ்வுடைய தூதருடைய மதிப்பை பெற்றவர்கள். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலத்தில் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அவர்கள் பெரும் செல்வந்தராக இருக்கிறாங்க. அவங்களுடைய திருமணம் எப்படி நடந்திருக்குன்னா ரொம்ப எளிமையாக நடந்திருக்கிறது. அந்த திருமணத்தில் அவர் வலிமா கொடுத்திருந்தா அந்த திருமணம் ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும், ஏதாவது ஒரு வகையில் அல்லாஹ்வுடைய தூதருக்கு தெரிஞ்சிருக்கும். வலிமா கொடுக்காதனால அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்யறாங்கன்னா, ஒரு ஆட்டையாவது அறுத்து வலிமாவா கொடு அப்படிங்கிறாங்க. இந்த இடத்துல நம்ம ஒரு செய்தியை முஸ்லிம் சமுதாயத்திற்கு விளக்க வேண்டியிருக்கிறது. வலிமாவாக ஒரு ஆட்டை கொடுன்னு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்கல்ல, ஆட்டை கொடுன்னு ஒரு பெரிய பணக்காரர்கிட்ட ஒரு ஆட்டு மந்தை வைத்திருப்பட்டு சொன்னாங்க. வலிமா கொடுக்க வேண்டும் என்பது அல்லாஹ்வுடைய தூதரால் கற்றுத்தரப்பட்ட, ஆர்வமூட்டப்பட்ட ஒரு சுன்னத். அதே நேரத்தில் இந்த வலிமாங்கிற பெயர்ல ரொம்ப ஆடம்பரங்களும் படோடோபங்களும் இந்த சமுதாயத்தில் நடக்கிறது. வலிமா என்பது ஒரு ஆட்டை அன்றைக்கு அரபுகள் சாப்பிடுறதா இருந்தா, இன்றைக்கும் அரபிகளுக்கு சோறு உணவு கிடையாது. அவங்களுக்கு இறைச்சி தான் முக்கியமான உணவு. இப்ராஹிம் நபி காலத்தில் இருந்து இப்ராஹிம் நபியுடைய துஆவின் பரக்கத்தினால அல்லாஹ் இறைச்சியில பரக்கத்தை ஏற்படுத்தலாம். இறைச்சி தான் அவங்களுடைய முக்கியமான உணவு. இறைச்சியில சோத்தை தூவி விட்டு, இந்தியாக்காரங்களுடைய சாப்பாடு தான் அரிசிங்கிறது, அதை தூவிட்டு என்ன செய்வாங்க, கறியை மெயினா சாப்பிடுவாங்க, சோத்தை கொஞ்சமா சாப்பிடுவாங்க, சோறு தீய கூட தெரியாது. அப்படிப்பட்ட சமுதாயம் தான் அரபு சமுதாயம். அப்ப ஒரு ஆட்டை அறுத்து 4 பேர் சாப்பிட்டுப்பார்கள்.
அதிகபட்சமா போயிருந்தா ஒரு 10 பேர் சாப்பிட்டுப்பாரு. ஒரு 10 பேருக்கு பார்ட்டி கொடுப்பா, ஒரு விருந்து கொடு, அது நெருக்கமான ஆள்களுக்கு கொடு என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் என்ன செய்யறாங்க, எளிமையான ஒரு விருந்து முறையை கற்றுத்தருகிறார்கள். ஒரு ஆட்டையாவது கொடு இப்படின்னு சொல்றாங்க. இதை வைத்துக் கொண்டு வலிமா என்ற இந்த சுண்ணத்தை வைத்துக் கொண்டு முஸ்லிம் சமுதாயத்தில் என்னவெல்லாம் நடக்கிறது, வலிமா கொடுக்கணுங்கிற பேர்ல மண்டபம் முடிக்கணும், மண்டபம் முடிச்சா தானே வலிமா கொடுக்க முடியும் இப்படின்னு ஒரு வாதத்தை வச்சு என்ன செய்யறாங்க, மண்டபம் பிடிக்கிறார்கள். வலிமா கொடுக்கறதுக்கு மண்டபம் தேவை. ஒரு பேச்சுக்கு வச்சுக்கிறோம், ஒரு சின்ன அளவுல ஒரு மண்டபம், அல்ல ஒரு பள்ளிவாசல வச்சு விருந்து கொடுக்குறோமா, ஒரு வீட்டுல வச்சு, சில ஊர்கள்ல வீடுகள் பெரிய பெரிய வீடுகள் இருக்கும், அங்க வச்சு விருந்து கொடுக்கலாம். ஆனால் வலிமா கொடுக்குறோங்கிற பேர்ல கல்யாண மண்டபம் பிடிக்கிறாங்க. கல்யாண மண்டபத்துக்கு கொடுக்கிற தொகை 1 லட்சம் ரூபாய், 1.5 லட்சம் ரூபாய், 2 லட்சம் ரூபாய். ஒரு மாநாடு நடத்துற அளவுக்கு, ஒரு இஜிஜிமா நடத்துற அளவுக்கு, ஒரு பெரிய ஒரு பிரச்சார நிகழ்ச்சி நடத்துகிற அளவுக்கு ஒரு திருமண செலவு இவ்வளவு செலவு நடத்தணுமா? வலிமா என்றால் அது ஆடாத்தான் இருக்கணும், பிரியாணியா தான் இருக்கணும். நம்ம மெயின் செட்ல அப்படியே பதிஞ்சிருச்சு. வலிமாண்டா என்ன, பிரியாணி போடலன்னா நம்மள பணக்காரன் நினைக்க மாட்டான், காசு பணம் இல்லாத நினைப்பான், பிச்சைக்காரன் நினைப்பான். இப்படின்னு பிரியாணி போடுறதுக்கு தானே மண்டபம் தேவை. பள்ளிவாசல ஒரு டீ கொடுத்தாலும் போதுமா? பள்ளிவாசல வைத்து வலிமா கொடுப்பதா இருந்தா ஒரு பிஸ்கட் டீல முடிக்கலாமே. அல்லாஹ்வுடைய தூதர் வலிமாண்டா ஆடு தான் கொடுக்கணும் அவருக்கு சொன்ன, அவர்கிட்ட ஆடு இருந்தனால அது சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் வலிமாவா எதை கொடுத்தாங்க? அவங்க கொடுத்தது நெய், பாலாட கட்டி எல்லாம் சேர்ந்து ஒரு கலவை, ஒரு ஸ்வீட். அப்ப ஒரு கேக்கு வலிமாவை கொடுக்கலாம், ஒரு பப்சட்டியை வலிமாவை கொடுக்கலாம், ஒரு ஸ்வீட்டை ஒரு லட்டை வலிமாவை கொடுக்கலாம், ஜிலேபியை வலிமாவை கொடுக்கலாம். சிம்பிளா அல்லாஹ்வுடைய தூதர் வந்து கொடுத்த மாதிரி ஒரு இனிப்பை வலிமாவை கொடுக்கலாமே. வலிமாங்கிற பேர்ல 2000 பேர் சேர்ற மாதிரி மண்டபம். இது வலிமாவா? இந்த முகேஷ் அம்பானி கல்யாணம் பண்ணாங்க, அம்பானி குடும்பத்தார் கல்யாணம் பண்ணாங்கல்ல, அவன் சக்திக்கு சில பேர் செய்யறாங்க. வலிமா என்பது வந்து அவரவர் சக்தியை கொடுக்கலாம். ஒருத்தருக்கு 2000 பேருக்கு கொடுக்குற அளவுக்கு சக்தி இருந்தா அவர் கொடுக்கலாம் தானே, இப்படிங்கிறாங்க. அவருக்கு கம்மியான செலவு தானே. அப்படின்னா அம்பானி கூட கம்மியான செலவு தான் கல்யாணம் பண்ணார். அம்பானி கல்யாணம் கூட அல்லாஹ்வுடைய தூதர் காட்ட கல்யாணமா? அப்ப அது எளிமையான கல்யாணமா? அல்லாஹ்வுடைய தூதர் வந்து அப்துல் ரஹ்மான் அவுஃபுல்லா அவங்களுக்கு ஒரு ஆட்டை கொடுன்னு சொன்னாங்களே, அந்த அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொன்ன அறிவுரை என்ன? இன்ன ஆதம நிக்காஹி பரக்கத்தன் ஐஸருவா 3. குறைவான செலவில் நடத்தப்படக்கூடிய திருமணம் தான் அல்லாஹ்வுடைய பரக்கத்து பொருந்திய திருமணம். கல்யாணத்துல நீ மகர் கொடுக்கிற மகர் செலவு தான், அது பெண்ணு முடிவு பண்ணும். பெண்ணு எவ்வளவு கேட்கிறாலும் கொடுக்கணும். ஒரு தங்க புதையலை கேட்டாலும் என்ன செய்யணும், தங்க குவியலை கேட்டாலும் கொடுக்கணும். ஆனால் வலிமாவை பொறுத்த வரைக்கும் அதான் பெரிய செலவு. அல்லாஹ்வுடைய தூதர் காலத்துல வாழை மர தோரணம் கட்டினது இல்ல, பந்தல் போட்டது இல்ல. அல்லாஹ்வுடைய தூதர் காலத்துல இசை வாத்தியங்கள் திருமணங்கிற பேர்ல செலவு செய்யப்பட்டது இல்ல. திருமணம் வலிமா தான் செலவு. அந்த செலவை குறைக்க வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்களே, அந்த ஹதீஸை மறந்துவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் கொடுத்த விருந்துகளை எல்லாம் மறந்துவிட்டு மக்களுக்கு மார்க்க அறிஞர்கள் எப்படி போதிக்கிறாங்க? வலிமா சுன்னத்தானே, அது ஹதீஸ்ல இருக்கத்தானே செய்யுது. அதுக்காக வேண்டி ராஜாமுத்திய மண்டலத்தில் கல்யாணம் பண்றதா? அதுக்காக வேண்டி மிக பிரம்மாண்டமான 1000 பேர் 2000 பேர் கூற இடத்துல பெரிய செல்வந்தர்கள் தங்களுடைய பணத்து முறை காட்டக்கூடிய வகையில செய்யக்கூடிய வலிமா ரசூலுல்லாஹ் கற்றுக் கொடுத்த வலிமாவா? அப்ப எவ்வளவு ஏழைகள் இந்த சமுதாயத்தில் நிறைஞ்சிருக்கிறாங்க. ஒரு முன்மாதிரியாக இருக்க வேண்டிய முஸ்லிம் சமுதாயம் திருமணம் இவ்வளவு ஆரம்பம் பண்ணணும், கோடிக்கணக்கான ரூபாய்களை கொண்டு குட்டணை என்று காட்டக்கூடிய இந்த திருமணங்கள் நபி வழி திருமணம் கிடையாது. இது வலிமாவை அல்லாஹ்வுடைய தூதருடைய சுன்னத்தை கிண்டல் பண்ணுகிற திருமணம். இப்ப எவ்வளவு ஏழைகள் பாரசீகத்துல இன்னும் வயநாட்டில எல்லாம் எவ்வளவு மக்கள் செய்யறாங்க, செத்து உடல் உறுப்புகளை தனித்தனியாக எடுத்து புதைத்துக் கொண்டிருக்கிறார்கள். பாதிக்கப்பட்ட மக்கள் கொடுக்க சொல்லுவாங்க. கோடிக்கணக்கான ரூபாய்களை திருமணங்கிற பேர்ல செலவு பண்ணக்கூடிய விருந்து கொடுக்கிறோம், நாங்க ஏழை மக்களை அதுல கூட்டுக்கிறோம், நாங்க வந்து எல்லா மக்களுக்கும் நலனாருகிறோம் என்று சொல்லக்கூடியவர்கள் வயநாட்டில் உள்ள மக்களுக்கு கொடுத்த தொகை எவ்வளவு, பாலஸ்தீனத்தில் பாதிக்கப்பட்ட மக்கள் கொடுத்த தொகை எவ்வளவு? அப்ப ஒரு திருமணங்கிற பேர்ல இவ்வளவு செலவு தேவையா? இதை சொன்ன செய்யறாங்க. நீங்க தானே பொதுக்கூட்டம் நடத்துறீங்க, நீங்க தானே பயான் நிகழ்ச்சி நடத்துறீங்க, அதுக்கு தானே செலவு பண்றீங்க. பயான் நிகழ்ச்சி நடத்துறா 10 பேர் வரணும், 1000 பேர் வரணும். 1000 பேர் வர்றதா இருந்தா அவ்வளவு பேருக்கு தகவல் போய் சேரணும். ஒரு பேனர் வச்சா தான் எல்லாரும் பார்ப்பார்கள், வருவார்கள். 1000 பேர் கூடுகிறார்கள் என்றால் அவங்க உட்காருவதற்கு ஏற்ற மாதிரி வெயில தாங்குற மாதிரி பந்தல்கள் போடப்பட வேண்டும். 1000 பேருக்கு உணவு நாள் முழுக்க உட்காருவார்கள் என்றால் உணவு ஏற்பாடு செய்யணும். ஆனா இது கல்யாணத்துக்கு அப்படியா? கல்யாணம்னா 1000 பேர் வரணுமா? கல்யாணம்னா 2000 பேர் வரணுமா? இதுக்காக வேண்டி ஊரை வளைத்து பந்தல் போடப்படுகிறது. இதுக்காக வேண்டி விடிய விடிய 3 நாள் 4 நாட்கள் சீரியல் லைட்டுகள் போடப்படுகிறது. அப்ப இந்த தேவையற்ற ஆடம்பரத்துக்கு வந்து அப்துல் ரஹ்மான் அவுஃபுல்லாவுடைய வரலாற்று ஆதாரமா சொல்லக்கூடாது. இவர்கள் பண்ணக்கூடிய ஆடம்பரத்துக்கு யார் ஆதாரம்?
அப்துல் ரஹ்மான் அவுபுல்லா வலிமா கொடுத்தாங்க, ரசூல்லா வலிமா கொடுக்க சொன்னாங்கன்னு என்ன செய்யறாங்க சொல்றாங்க. அப்துல் ரஹ்மான் அவுபுல்லா அவர்கள் ரொம்ப எளிமையான முறையில ஒரு ஆட்டை வலிமா கொடுத்து செய்யறாங்க. ஒரு 10 பேர் அளவுக்கு சாப்பிடக்கூடிய அளவுக்கு தான் அவங்களுடைய வலிமா எளிமையான வலிமாவாக இருந்தது. அதை நம்ம தெரிந்து கொள்ளணும். இந்த அப்துல் ரஹ்மான் அவுபுல்லா அவங்களுடைய வரலாற்றுல அல்லாஹ் அவங்கள பார்க்கிறோம். அல்லாஹ் எப்படிப்பட்ட ஒரு பரக்கத்தை கொடுக்கணும். குறைவான செலவுல கல்யாணம் பண்றாங்க, யாருக்கு தெரியாமல் எளிமையான முறையில அவங்க திருமணம் பண்ணுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதருக்கு முன் அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு ஆட்டை சேர்த்து விட்டு அவர் மொத்த சொத்துல பாதியை தரேன்னு சொல்லியும் கூட சுயமரியாதை நடந்துகிட்டாரு. தன்னுடைய தோழருக்காக வேண்டி துவா செஞ்சார பரக்கத்துக்காக வேண்டி. அல்லாஹ் இவர் வாழ்க்கையில் பரக்கத்து செய்யணும். தொட்டதெல்லாம் துலங்குமாங்கல்ல, கைப்பட்டதெல்லாம் புண்ணாகும்பாங்கல்ல. அந்த மாதிரி அப்துல் ரஹ்மான் அவுபுல்லா அவர்கள் மிகப்பெரிய கோடீஸ்வரராக ஆகுறாங்க. எந்த அளவுக்கு பெரிய கோடீஸ்வரர் ஆகுறாங்க, பெரிய ஒரு வணிகர் ஆகுறாங்க. சிரியாவுல இருந்து ஒரு வணிக கூட்டவர் நமக்கு எல்லாம் தெரியும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் ஜும்மா பயான் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அப்படி ஜும்மா உரை நிறுத்தி கொண்டிருக்கும் பொழுது சிரியாவுல இருந்து ஒரு வியாபார கூட்டம் வருகிறது. அந்த வியாபார கூட்டம் வந்த உடனே முஸ்லிம்கள் என்ன செய்யறாங்கன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை அப்படியே பயான் பண்ண விட்டு எல்லாரும் எந்திரிச்சு அந்த வியாபார கூட்டத்தை நோக்கி போயிடுறாங்க. பொருள்களை வாங்குறதுக்காக வேண்டி சீக்கிரம் பொருட்கள் தீர்ந்து போயிடும், முக்கியமான பொருட்கள் வெளியூர்ல இருந்து வெளிநாட்டுல இருந்து வந்திருக்கிறது என்று அதை பார்க்கறதுக்காக என்ன செய்யறாங்க, வியாபாரத்துக்காக எல்லாரும் போயிடுறாங்க. அன்றைய தினம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட 12 பேர் மட்டும்தான் ஜும்மாவுல இருக்கிறாங்க. இதை பத்தி அல்லாஹ் குர்ஆன் வசனத்தை இருக்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு இதா நூதிய லிஸ்ஸலாத்தி மின் யௌமில் ஜும்ஆத்தி ஃபஸாவு இலா திக்ரில்லாஹி வதருல் பை. ஈமான் கொண்டவர்களே, ஜும்மா தினத்தன்று தொழுகைக்காக ஜும்மா தொழுகைக்காக அழைப்பு கொடுக்கப்பட்டீர்கள் என்றால் வியாபாரத்தை விட்டு விரைந்து வாருங்கள். உங்களுக்கு அல்லாஹ்ட்ட சேர்ந்தது எது? துன்யாவோட ஆகிரத்தை உங்களுக்கு சேர்ந்தது. வைதாராவு திஜாரத்தல்ல உலகோனின் பல்வு இலைகா தரக்கூக்க காயுமா. ஒரு வியாபாரத்தையோ ஒரு கேளிக்கையோ அவர்கள் பார்த்தார்களே என்றால் நபியே உன்னை நிற்க வைத்து விட்டு அப்படியே சென்று விடுகிறார்கள். இப்படி அல்லாஹ் செய்யணும், அப்படி செய்யக்கூடாது. ஜும்மா தன்னைக்கு வியாபாரத்தையும் தூக்கி மூட்டை கட்டி விட்டு அந்த ஜும்மா நடைபெறுகிற நேரத்தில் அல்லாஹ் தான் ரிஸ்க் அளிக்கக்கூடியவன், அல்லாஹ் ரிஸ்க் தருவான். ஜும்மா அன்னைக்கு தான் வியாபாரம் இருக்கணும்னு செய்யக்கூடாது, இப்போ வியாபாரத்தில் மூடிவிடக்கூடாது. ரிஸ்க் அளிக்கக்கூடியவன் அல்லாஹ் என்று நம்ப வேண்டும் என்று அல்லாஹ் என்ன செய்யறான், ஜும்மா தினத்துல தொழுகைக்காக அழைப்பு கொடுக்கப்பட்டால் அல்லாஹ்வை நினைவு கூறுவதற்கு பயானை கேட்பதற்காக வேண்டி வந்துடணும் இப்படிங்கிற அல்லாஹ். 12 பேர் மட்டும்தானே இன்னைக்கு தொழுதாங்க. இந்த சிரியாவிலிருந்து வந்த வணிக கூட்டம் யாருக்கா வந்து தெரியுமா? அப்துல் ரஹ்மான் அவுபுல்லாஹ் பண்ணி வந்த கூட்டம். அப்துல் ரஹ்மான் அவுபுல்லாஹ்வுடைய அவர்த்தை வியாபாரம் பண்ணுவதற்காக அவருடைய சரக்குகளை தான் சிரியாவிலிருந்து கொண்டு வர்றாங்க. அப்ப அவ்வளவு மக்களும் போய் வியாபாரத்துக்கு பிடிக்கிறாங்கன்னு சொன்னா அப்துல் ரஹ்மான் அவுபுல்லாஹ் அவர்கள் எவ்வளவு பெரிய பணக்காரா இருந்தாங்க. ஆனா அவங்க பள்ளிவாசல் உட்கார்ந்து இருக்கிறாங்க. 12 பேர்ல அவங்க ஒரு ஆளா இருக்கிறாங்க. பெரிய வியாபாரியாக இருந்தாலும் பணக்காரா இருந்தாலும் அதுல முக்கியம் இல்லை, தொழுகை பஸ்து என்று தொழுகைக்கு முக்கியத்துவம் கொடுத்து மிகப்பெரிய செல்வந்தர் அல்லாஹ்வுடைய தூதரோட பள்ளிவாசல் உட்கார்ந்து இருந்தாங்கன்னு சொன்னா பணம் வந்து கூட அவங்ககிட்ட வணக்க வழிபாடுகள் குறையல. வணக்க வழிபாடுகளை விட்டு என்ன செய்யல, பொருளாதாரத்தில் மூழ்கி போயிடல. இன்னைக்கு காசு பணம் இல்லாத இடத்துல அல்லாஹ் வணங்குறது, காசு பணம் அதிகம் வந்து விட்டால் பள்ளிவாசலோட தொடர்புகளை குறைத்துக் கொள்வது என்றெல்லாம் சமுதாயத்தில் பார்க்கிறோமே. அப்துல் ரஹ்மான் அவுபுல்லாஹ் அவர்கள் மிகப்பெரிய வணிகராக இருந்தும் அல்லாஹ்வுடைய தூதரோட எல்லா போர்க்களங்களையும் நடந்துக்கிறாரு, வணக்க வழிபாடுகளையும் சரியா இருக்கிறார்கள். அதே மாதிரி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு பிறகு முஸ்லிம்களுக்கு நிறைய சொத்துக்கள் வருகிறது. நிறைய ஒவ்வொருத்தருக்கும் போர்க்காலத்தில் கிடைத்த கனிமத்து பொருளுக்கு ஒவ்வொருத்தரும் சொந்தக்காரர் இருக்கிறாங்க. நிறைய நிலங்கள் முஸ்லிம்கள் கையில கிடைக்கிறது. நிறைய நிலங்கள் முஸ்லிம்கள் கையில இருக்கிறதுனால முஸ்லிம்களுக்கு வறுமைங்கிற ஒரு பிரச்சனை இல்லை. வாரி வாரி அரசர்களால், மன்னர்களால், ஆட்சி தலைவர்களால் முஸ்லிம்களுக்கு ஜக்காத்து வந்து குவிகிறது. இந்த நிலைமையில பெருமானார் உமர் அவர்கள் என்ன செய்யறாங்க, அவங்களுடைய ஆட்சி காலத்துல ஒரு நிலத்தை வாங்குறாங்க. எல்லா செய்யறாங்க, இல்ல பொதுவா மக்கள்கிட்ட இருந்து ஒரு மக்களுடைய ஒரு இடம், அந்த இடத்தை வாங்கி அதை மேய்ச்சல் நிலமாக ஆக்குறாங்க. அதாவது நிறைய சின்ன சின்ன ஆட்டு மந்தைகள் இருக்கும், ஒட்டக மந்தைகள் இருக்கும், ஏழைகளுடைய ஆட்டு மந்தைகள் இருக்கும். அதெல்லாம் மேய்கிறதுக்கு ஒரு இடம் வேணும், அதெல்லாம் பாதுகாக்கணும். அது மாதிரி ஜக்காத்தாக என்ன செய்யுது, அது இருக்க ஏழைகளுக்கான வாங்கல, அவங்க வாங்கின ஜக்காத்தாக நிறைய ஒட்டகம் குதிரை நிறைய வருதுல. அப்ப இதெல்லாம் மேயணும். சும்மா கட்டி போட்டோம்னா யாருக்கு திணி போடுறது, எங்க போய் அது மேயும். இதுக்காக என்ன செய்யறாங்கன்னா ஒரு மேய்ச்சல் நிலத்தை வாங்குறாங்க. நிலத்தை வாங்கி என்ன செய்யறாங்க, மேய்ச்சல் நிலமா ஆக்குறாங்க. அப்படி மேய்ச்சல் நிலமா ஆக்கும் பொழுது அதுல ஒரு அதிகாரியை நியமிக்கிறாங்க. ஹுனை என்ற பெயர்ல ஒரு அதிகாரியை நியமிக்கிறாங்க. அந்த அதிகாரிட்ட சொல்றாங்க, யா ஹுனையே உல்மும் ஜனாஹக்க அனில் முஸ்லிமின், முஸ்லிம்கள்ட்ட ரொம்ப பணிவா நடந்துக்க, ரொம்ப திமுறா என்ன செய்யக்கூடாது, நீ அதிகாரிங்கிற பெயர்ல திமுறா அடக்கக்கூடாது. வத்தக்கி தாவத்தல் மந்துருவும், பாதிக்கப்பட்டவருடைய துவாவை நீ பயந்து கொள். யாருக்கு முன்னால அதனுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி யாருக்கு அநியாயம் பண்ணக்கூடாது. இன்னஹு
தாவத்தல் மதுரூமி முஸ்தஜாபா, பாதிக்கப்பட்டவருடைய பிரார்த்தனை அல்லாஹ்வால் ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்றாங்க. வாதுகில் ரப்ப சுரைமத்தி வரப்பல் குணைமா, இந்த சின்ன சின்ன ஆட்டு மந்தைகள் சின்ன சின்ன ஒட்டகங்கள் வச்சிருப்பாங்கல்ல, இவர்களையும் உங்களுடைய ஒட்டகங்களை ஆடுகளையும் நீ உள்ள விட்டுக்க. அரசாங்கத்துக்கு சொந்தமான இந்த மேய்ச்சல் நிலங்கள்ல அரசாங்கத்துக்கு சொந்தமான ஆடு ஒட்டகம் மட்டும் மேயக்கூடாது. ஏழைகளுடைய ஆடுகள் மேய்ஞ்சிட்டு போகட்டும், ஏழைகளுடைய ஒட்டகங்களை மேய்ஞ்சிட்டு போகட்டும். அதே நேரத்தில் நாம இப்னு அவுஃப் நாம இப்னு அஃபான், இந்த உஸ்மான் இப்னு அஃபானுடைய ஒட்டக மந்தைகள் இருக்கிற ஆட்டு மந்தை இருக்குதுல, அதுவும் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃபுடைய ஆட்டு மந்தைகள் இருக்கல, இது விஷயத்திலேயே ஒன்னே எச்சரிக்கை பண்றேன். இவர்கள் பணக்காரர்கள், இவர்களுக்கெல்லாம் இந்த கால்நடைகள் அழிந்து போய்விட்டது என்று சொன்னால் போய் பேரிச்ச மரங்களை நோக்கி போய்விடுவார்கள். அவங்களுக்கு விவசாய நிலங்கள் இருக்கிறது, வேற வேற வழிகள் இருக்கிறது. ஏழைகளுடைய ஆட்டு மந்தை அதுக்கு மேறது கிடமில்லாம ஒன்னும் தீனி கிடைக்காம செத்து போய்விட்டது என்று சொன்னால் என்கிட்ட பிள்ளை குட்டி விட நிற்ப அமீருல் முஃமினீனே, இந்த இதெல்லாம் நான் சாவடிச்சிருவான்ட்டு நிற்பார்கள். எனக்கு அவங்களுக்கு காசு பணத்தை கொடுக்கறத விட இந்த மாதிரி தண்ணி, அவங்களுக்கு தேவையான தண்ணி, இந்த புல்வெளி இதையெல்லாம் கொடுப்பது எனக்கு சிறந்ததா இருக்கிறது, நல்லதா தெரிகிறது என்று உமர்லாக என்ன செய்யறாங்க. அப்துல் ரஹ்மான் அவருடைய ஆடுகள் உள்ள வரக்கூடாது, அவர்களாம் பணக்காரர் கோடீஸ்வரர் என்று உமர்லா அவங்க சொல்றாங்க. அவங்க கோபப்பட்டாலும் சரி, அப்துல் ரஹ்மான் அவப்போ உஸ்மான் அஃபான் கூட கோபப்பட்டாலும் சரி, இது ஏழைகள் இதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அப்துல் ரஹ்மான் மாதிரி பெரும் பணக்காரர்களுக்கு இது உருவாக்கப்பட்டதில்லை என்று சொல்ற அளவுக்கு அப்துல் ரஹ்மான் அவர்கள் மிகப்பெரிய ஒரு செல்வந்தராக இருக்கிறார்கள். அவ்வளவு பெரிய செல்வந்தராக இருக்கும். காசு பணம் வந்தா மனுஷன் செய்வான், அவன் சாப்பிடுற சாப்பாடு மாறி போயிடும், அவன் வாழ்ற ஸ்டைலு, அவன் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் எல்லாமே மாறி போயிரும்ல. அந்த பணத்துமோரோ ஆணவமோ அகம்பாவமோ வீண்வரையமோ தேவையற்ற செலவுகள் பண்றதோ இதெல்லாம் அப்துல் ரஹ்மான் அவர்களுடைய வாழ்க்கையில இதெல்லாம் பார்க்க முடியல. பொருளாதாரம் என்பது இது அல்லாஹ் கொடுக்கிறது, இதை தேவையற்ற முறையில் செலவு பண்ணக்கூடாது என்பதுல ரொம்ப பேணுதலாக ரொம்ப கவனமாக இருந்தார்கள். எந்த அளவுக்கு அப்துல் ரஹ்மான் அவர்கள் அவங்க ஆணவம் இல்லாம இவ்வளவு பெரிய கோடீஸ்வரர்கிட்ட ஆணவம் இல்லாம இருக்கிற பெரிய விஷயம். அல்லாஹ் என்ன செய்யலாம், பொருளாதாரத்தை கொடுத்தது அல்லாஹ் நினைச்சா பறிச்சுக்கணும் என்று அல்லாஹ் கொடுத்த அந்த பொருளாதாரத்தை தர்மம் செய்ய அவங்க நினைத்தார்கள், அது நல்ல வழிகளுக்கு பயன்படுத்தினார்கள், குடும்பத்துக்கு செலவழித்தார்கள். தவிர அவங்க அந்த ஆடம்பரத்தை வச்சு செய்யல, திமிர் பண்ணி கொண்டு அப்படி இருக்காங்க, வீண் வரையங்கள் பண்ணல. ஒரு தடவை அவங்க நோன்பு வைத்திருக்கிற நிலைமையில அப்ப அவங்களுக்கு ஒரு உணவு கொண்டு வரப்படுகிறது. அப்ப அப்துல் ரஹ்மான் அவர்கள் பாக்குறாங்க, பார்த்துட்டு சொல்றாங்க, நினைச்சு பாக்குறாங்க, ஆரம்ப கால நபி தோழர்களை நினைச்சு பாக்குறாங்க. குத்தில சுவாயிப் இப்னு உமைர், சுவாயிப் இப்னு உமைர் அவர்கள் வஹுவ கைர் மின்னி, என்னை விட சிறந்தவர், அவர் போர்க்களத்தில் கொல்லப்பட்டார், நாங்கள் அவரை அடக்கம் செய்தோம். அவரை தலைக்கு பொருத்தினால் காலை பொறுத்தவர் கவனம் இல்லை, காலை பொருத்தினால் தலைக்கு பொறுத்தவர் கவனம் இல்லை. ஏழையாகவே இஸ்லாமின் பெரும் செல்வந்தராக இருந்தவர் முஸ்லிம் உமைர் அவர்கள் பெரும் செல்வந்தராக இருந்து இஸ்லாமிய மார்க்கத்திற்காக அனைத்தையும் துறந்து அனைத்தையும் இழந்து கஃன் துணிக்கு வழி இல்லாத நிலைமையில என் தோழர்கள் முஸஅப் இப்னு உமைர், ஹம்சா போன்றவர்கள் கொல்லப்பட்டு உலகத்தில் எதையுமே அனுபவிக்காமல் இறந்து போயிருக்கிறார்கள் என்றால் நாங்கள்லாம் அதெல்லாம் உலகத்தில் அல்ல நன்மையை கொடுத்துட்டானோ, நீங்க பண்ண தியாகத்துக்கு இந்த வாரி வழங்குறவங்களுக்கு வச்சுக்கிறங்க, இன்று துணியால கொடுத்துட்டானோ மறுமையில ஒண்ணும் கிடைக்காதோ என்று பயமா இருக்குப்பா, கொண்டு போங்க இதெல்லாம் என்று அப்துல் ரஹ்மான் அவர்கள் மிகப்பெரிய செல்வந்தராக இருக்கிற நிலைமையை நினைச்சு பாக்குறாங்க. நம்ம எவ்வளவு உணவுகளை வீண்வரையும் பண்றோம். உணவு பொறுத்த வரைக்கும் யாருக்கா ஏழைக்கு கொடுத்தாலே பிரயோஜனமா இருக்கும். உணவுகள் பேருக்கு ஸ்டைலா கொஞ்சம் சாப்பிடுறது, அப்படியே தட்டில் வைக்கிறது, தூக்கி குப்பையில கொட்டுறது, எவ்வளவு உணவுகளை வீண்வரையும் பண்றது. இது அல்ல கேள்வி கேட்பான் மறுமையில, இந்த நியமத்தை பத்தி கேள்வி கேட்பான் என்ற பயம் இருக்குதா? அப்துல் ரஹ்மான் அவர்கள் ஆடம்பரமான உணவு எனக்கு வேண்டாம் என்று அப்படி என்ன செய்யறாங்க, நான் நோன்பு வச்சிருக்கிறேன், சிம்பிளான உணவு வைத்து நோன்பு திறந்துக்கிறேன், இப்படிங்கிற அளவுக்கு பேணுதலாக நடந்து கொண்டார்கள் என்றால் அவங்க என்ன பாக்குறாங்க, அல்ல நிறைய நியமத்துகள் கொடுத்துருக்காங்க, அதுக்கு நன்றி செய்ய முடியல. ஒரு நாகரிக கூட பாட்டில் படுவார், நீ கொடுத்ததற்கு நன்றி சொல்ல முடியவில்லை, இன்னும் இனி அடுத்தடுத்து கேட்பதற்கு 5 லஞ்சம் பாடுவாரு. அந்த மாதிரி பயப்பட தேவையில் அல்லாட்ட எவ்வளவு வேணாலும் கேட்கலாம். ஆனால் அல்லாட்ட இருந்து வாங்கிய நியமத்துகளுக்கு ஆட்கொடைகளுக்கு எவ்வளவு நன்றி செலுத்துறோம். இதுக்கு நன்றி செலுத்திருக்கிறோம், ஒவ்வொரு ஆட்கொடைக்கும் அல்லாட்ட நன்றி செலுத்திருக்கிறோமா? இப்படி அல்லாட்ட நம்ம கேட்கிற எப்படி இதெல்லாம் அனுபவிப்பது என்று அப்படி அப்துல் ரஹ்மான் அவர்கள் கலங்கி அந்த உணவை புறக்கணித்ததை நம்ம செய்யற பார்க்கணும். அதே மாதிரி அப்துல் ரஹ்மான் அவர்கள் அவங்க சொல்றாங்க, ஊத்துலினா மா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பில் அர்ராய் ஃபஸபர்னா, அல்லாஹ்வுடைய தூதர் காலத்துல கஷ்டங்களை சிரமங்களை கொண்டு நாங்கள் சோதிக்கப்பட்டோம், அப்போலாம் ஜெயிச்சிட்டோம், பொறுமையை மேற்கொண்டோம், அதை எல்லாம் பொறுத்து கொண்டோம். சும்மா புத்துலினா பி சர்ராய் பாதஹு ஃபலம் நஸ்பிர், அதற்கு பிறகு
காசு பணம் பதவிண்டு எங்களுக்கு நிறைய வர ஆரம்பித்து விட்டது. அதை கொண்டு அல்லாஹ் சோதிக்கலாம். ஏழ்மையை கொண்டு சோதித்தான். வெறும் மரத்தினுடைய இலைகளை சாப்பிட்டுக் கொண்டு அப்படி வாழ்ந்த காலம் உண்டு. அதுல எல்லாம் பொறுத்து நிதானமா சகோதரத்துவத்தை கடைபிடித்து ஒற்றுமையை கடைபிடித்து அதுல எல்லாம் உறுதியா நின்றோம். காசு பணம் நிறைய வந்த பிறகு, பதவி வந்த பிறகு, ஆளுக்கு ஒரு அதிகாரம் வந்த பிறகு நாங்க அதுல ஜெயிக்கல, நாங்க தோற்றுட்டோம், அதுல பொறுமையை நாங்கள் கடைபிடிக்கவில்லை என்று அப்துல் ரஹ்மான் அவர்கள் என்ன செய்யறாங்க. அந்த மாதிரி நபித்தோழர்கள்ட்ட மாற்றங்கள் ஏற்படுகிறது. பணம் வந்த பிறகு, பதவி வந்த பிறகு அந்த மாதிரியான சில மாற்றங்கள் ஏற்படுகிறது என்று ரொம்ப கவலையோட சொன்ன செய்திகளையும் என்ன செய்யற ஹதீஸ் நூல்களை பார்க்கிறோம். அப்ப அப்துல் ரஹ்மான் அவர்களை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய செல்வந்தராக அல்லாஹ் செய்யறான். அவங்க நிலைமை மாற்றலாம். அவங்க என்ன செய்யறாங்க, அவங்களுடைய செல்வத்தை அல்லாஹ்வுடைய பாதையில் தேவைப்படக்கூடிய நேரத்தில் எல்லாம் வாரி வழங்குகிறார்கள். அப்படி எல்லாம் வாரி வழங்கக்கூடிய மக்கள் நம்முடைய முன்னோர்கள் காலத்தில் இருந்தாங்க. இன்னைக்கு சில ஆயிரங்களை கொடுத்து விட்டு, சில நூறுகளை கொடுத்து விட்டு நம்ம எல்லாம் பெரிய தியாகம் பண்ணி விட்டதாக நினைத்து கொண்டிருக்கோம். அப்துல் ரஹ்மான் அவர்கள் பெரிய செல்வந்தரா இருந்தாங்களே, எப்படி தர்மம் பண்ணாங்க. அவங்களுடைய தர்மத்தை பாருங்க. அவங்க மட்டும் 40,000 திரகம் இருக்கு, 40,000 தங்க காசுகள் இருக்கிறது. அதை கொண்டு உம்மு சலமா அவங்க அல்லாஹ்வுடைய தூதருடைய மனைவிட்ட கேட்கிறாங்க, உம்மு சலமா அவர்களே, எங்கள் தாயார் அவர்களே, இந்த பணத்தை நான் என்ன செய்யறது, 40,000 திரகம் இருக்குது, என்ன பண்றது? 20,000 நீ உங்க குடும்பத்துக்கு வச்சுக்கப்பா, 20,000 தர்மம் பண்ணு இப்படின்னு சொல்றாங்க. 20,000 திரகத்தை கொண்டு என்ன செய்யறாங்க, பல லட்சக்கணக்கான ரூபாய்களை கொண்டு மக்களுக்கு தர்மம் கொடுக்கிறார்கள். அதே மாதிரி அப்துல் ரஹ்மான் அவர்கள் ஒரு தடவை செய்யறாங்கன்னா 1000 ஒட்டகத்தை விலைக்கு வாங்குறாங்க, 100 ஆடுகளை 3000 ஆடுகளை வாங்குறாங்க. அதே மாதிரி 100 குதிரைகளை விலைக்கு வாங்குறாங்க. வாங்கி அவ்வளவு தர்மம் பண்றாங்க. அவ்வளவு பொருளாதாரத்தை எல்லாம் கொடுக்குறான். அப்துல் ரஹ்மான் அகதியா வந்தாங்க, ஒண்ணும் இல்லாம வந்தாங்க. சுயமரியாதையை கடைபிடித்தார்கள், வியாபாரம் செய்தார்கள், அல்லாஹ்விடத்தில் பரக்கத்தை எதிர்பார்த்தார்கள். அல்லாஹ் பொருளாதாரத்தை கொட்டினா எல்லாத்தையும் என்ன செய்யறாங்க, தேவைப்படக்கூடிய நேரத்தில் உதவி செய்கிறார்கள். 1000 குடும்பங்களை அடிமைகளா இருக்கிறாங்க. 1000 குடும்பங்களை அடிமைத்தளத்திலிருந்து அவர்கள் விடுதலை செய்கிறார்கள். அதே மாதிரி ஒரு 4 லட்சம் தீனார் அவங்ககிட்ட வருது. 4 லட்சம் தீனாரையும் அல்லாஹ்வுடைய தூதருடைய குடும்பத்தாருக்கு கொடுக்குறாங்க. அல்லாஹ்வுடைய தூதருடைய குடும்பத்தார்கள் ஆரம்ப காலத்தில் ரசூலுல்லாஹ் கூட வாழ்ந்த காலத்துல பேரிச்சம்பழத்துக்கு வழியே வெறும் பேரிச்சம்பழம் தண்ணீர் குடித்துக் கொண்டு வாழ்ந்தார்கள். அவங்களுக்கு நல்ல வீடு இருக்கல, அவங்களுக்கு சொகுசான இந்த ஒரு வாழ்க்கை இருக்கல, கஷ்டப்பட்டு கொண்டார்கள். பொருளாதாரத்துக்காக அல்லாஹ்வுடைய தூதரத்தை கோவித்துக் கொண்டார்கள். அப்படிப்பட்ட அல்லாஹ்வுடைய தூதருடைய குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும் என்று இவர் நல்ல நிலைமைக்கு வந்தவன் நினைச்சு பார்க்கிறார். யாருக்கெல்லாம் நம்ம கடமைப்பட்டிருக்கிறோம், யாரெல்லாம் தியாகம் செய்திருக்கிறார்கள், யாரெல்லாம் இஸ்லாத்துக்காக பாடுபட்டிருக்கிறார்கள், யாரெல்லாம் ஏழைகளாக சமுதாயத்தில் இருக்கிறார்கள் என்று நம்ம நல்ல நிலைமையில இருக்கிறோம், எல்லாம் நல்லா இருக்க வேண்டும் என்று நினைத்து அல்லாஹ்வுடைய தூதருடைய குடும்பத்தாருக்கு என்ன செய்யறாங்க, 4 லட்சம் தீனாரை வாரி வழங்குகிறார்கள். 20,000 படை வீரர்களுக்கு வாகனங்களை தயார் பண்ணி என்ன செய்யறாங்க, அவங்க கொடுக்குறாங்க. போர்க்களத்துல நிறைய வாகனங்கள் தேவைப்படுது. 20,000 படை வீரர்களுக்கு நான் செய்யறேன், இன்னைக்கு ஒரு நிகழ்ச்சி, ஒரு வேன் பிடிக்கணும், ஒரு பஸ் பிடிக்கணும் அப்படின்னா அதுக்கு பிச்சை எடுக்க மக்கள்கிட்ட போய் செய்யணும், 50-100 பிச்சை எடுக்கணும். ஒரு செல்வந்தர் நினைத்தால் அந்த மாதிரி ஒரு வாகனத்தை ரெடி பண்ணி கொடுக்க முடியும். ஒரு செல்வந்தர் நினைத்தால் ஒரு பள்ளிவாசலை கட்டித்தர முடியும், ஒரு பள்ளிவாசலுக்கு நிலத்தை கொடுக்க முடியும், ஒரு மதரசாவுக்கு ஒரு பொருளை தியாகம் செய்ய முடியும். ஆனால் என்ன செய்ய வேண்டியிருக்கு, சமுதாயத்தில் செல்வந்தர்கள் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். அன்றாட உழைக்கக்கூடியவர்கள் தன்னுடைய பொருளாதாரத்திலிருந்து சில பகுதிகளை கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்யறாங்கன்னா நிறைய இப்படி தர்மம் பண்றாங்க. 400 விட்ட அளவுக்கு தர்மம் தான். சில சில்லறை காசுகளை போடுறது நினைச்சுக்கிட்டாங்க, ஜக்காத்து கொடுத்துட்டு முடிஞ்சிருச்சு, அதோட முடிஞ்சிருச்சு, வேற என்ன தேவை வந்தால் வேடிக்கை பார்க்க வேண்டும் என்று அப்படி இருக்கிற பார்க்கிறோம், இதெல்லாம் கொடுத்து முடிச்சுட்டோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. 400 ஒட்டக அளவுக்கு வணிக பொருட்கள் அவர்கிட்ட இருக்குது, வருது, அவ்வளவு தர்மம் பண்றாரு. அந்த மாதிரி 30 அடிமைகளை ஒரு தடவை செய்யறாரு, விடுதலை பண்றாரு. இவ்வளவு பெரிய வளர்ச்சிக்கு என்ன காரணம் என்று அப்துல் ரஹ்மான் அவங்கள்ட்ட ஒரு தாபி கேட்கிறார். அல்ல இவ்வளவு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, இதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? அப்துல் ரஹ்மான் அவர்கள் சொல்றாங்க, எனக்கு தெரிந்து ஒரே ஒரு காரணம் தான் நினைக்கிறேன், இதுதான் காரணமா இருக்கும் நினைக்கிறேன் அப்படிங்கிறாங்க. நான் அன்றாடம் என்ன செய்வேன்னு கேட்டா, தினமும் என்னால் இயன்றத ஏழைகளுக்கு நல்லவடிகளுக்கு டெய்லி தர்மம் பண்ணிடுவேன். வெளியே வந்தோன்னு சொன்னா எதையாவது ஒண்ணு செய்வேன், ஏழைகள் கொடுத்து விடுவேன், நல்ல காரியங்களை கொடுத்து விடுவேன். இதனால் அல்லாஹ் செய்யறான், அன்பிக்கியா இப்னு ஆதம உன்பிக்கு அழைக்க. அல்லாஹ் சொல்றான்ல, ஆதமுடைய மகனை நீ செலவு பண்ணு, உனக்கு நான் செலவு பண்றேன். கொடுக்கறனால ஓட்டாண்டிய போயிட மாட்டேன், கொடுக்கறனால தெருவுக்கு வந்துட மாட்டேன். நீ கூட்டு உனக்கு நான் தர்றேன்ப்பா, நான் தர கொடுத்துக்கிட்டே இரு, நீ கூட்டு நான் தர்றேன், நீ கூட்டு நான் தர்றேன், இப்படி நல்ல வாக்குறுதி கொடுக்குறாங்க. அந்த வாக்குறுதியின் மேல அபார நம்பிக்கை அவருக்கு இருக்கிறது. அவங்க சொல்லி காட்டுறாங்க, டெய்லி நான் எதை கொடுக்க நினைக்கிறேன், என்னால் இயன்றத ஆரம்ப காலத்துல இருந்து பழக்கமா வந்திருக்கிறார். ஆரம்ப காலத்துல இருந்து அந்த மாதிரி தர்மம் செய்துவிட்டு வந்திருக்கிறார்.
அல்லாஹ் கொடுக்க அவர் என்ன செய்யறான்னு கேட்டா மிகப்பெரிய ஒரு செல்வந்தர் ஆக்குறான். இந்த செல்வந்தர் இருக்கிறாங்கல்ல, இவரை பற்றி ஒரு பலவீனமான ஒரு செய்தியும் கூட இருக்கிறது. அதாவது செல்வந்தர்களை பொறுத்த வரைக்கும் லேட்டான்னு செய்வாங்க, ஏழைகளை கூட லேட்டா சுருக்கத்துக்கு போவாங்கன்னு ஒரு ஹதீஸ் இருக்கு. அதை வைத்துக்கொண்டு இவருக்கு ஒரு தனியான செய்யறாங்க. இவர் தவந்து போவாராம். ஏன்னா பெரிய பணக்காரர் இருந்தார்ல, இவர்கிட்ட நிறைய ரசூலுல்லாஹி அவர்கள் இவரை சொர்க்கவாசிட்டாங்க. இவர் பதிர்வாசியா இருக்கிறனால இவருடைய எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விட்டது. இவர் தவந்து ரொம்ப லேட்டா கடைசியா சொர்க்கம் போவார் என்று இவர் பேர்ல ஒரு பொய்யான செய்தியை, பலவீனமான செய்தியை இட்டுக்கிட்டு வச்சிருக்கிறாங்க. அந்த மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் செய்யல, இவங்களை பத்தி சொல்லல. பணக்காரர்களாக இருந்தால் அவங்க அல்லாஹ்வுடைய பாதையில தர்மம் செய்திருந்தால், அல்லாஹ்வை தொழுதிருந்தால், அல்லாஹ்வை உறுதியான முறையில நம்பி இருந்தால் அவங்க என்ன செய்வாங்க, சொர்க்கத்துக்கு போவாங்க. பணக்காரர்களாக இருந்து வீண் வரையம் பண்றாங்க, ஆடம்பரம் பண்றாங்க, வட்டிக்கு விடுறாங்க, விபச்சாரம் பண்றாங்க, குடிக்கிறாங்க, சீரழிக்கிறாங்க பொருளாதாரத்தை, இவங்களுக்கு தான் நிறைய கேள்வி இருக்கு. அல்லாஹ்வை நம்பி இருப்பார்கள். இந்த மாதிரி சீரழித்த இவர்கள் என்ன செய்வாங்க, கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு லேட்டா போவாங்க. ஆனால் அப்துல் ரஹ்மான் அவுஃப் மாதிரியான செல்வந்தர்கள் சமுதாயத்தில் இருக்கிறாங்க, அவங்க இந்த மாதிரி கஷ்டப்பட்டு செய்ய மாட்டாங்க, சொர்க்கத்துக்கு போக மாட்டாங்க. அதையும் விளங்கணும். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய குடும்பத்தாரோடு ரொம்ப நெருக்கமாக இருந்தவர்கள், பாசத்தோடு இருந்தவர்கள் அப்துல் ரஹ்மான் அவுஃப் அவங்க. இவங்கள மாதிரி ஒரு நம்பிக்கையான ஆள் யாரும் கிடையாது. அதனால உமர் அவங்க என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, அவங்களுடைய ஆட்சி காலத்துல அல்லாஹ்வுடைய தூதருடைய மனைவிமார்களை எல்லாம் ஹஜ்ஜுக்கு அனுப்புறாங்க. அப்படி ஹஜ்ஜுக்கு அனுப்பும் பொழுது இவரை பொறுப்பா போடுறாங்க. இவரையும் உஸ்மான் இப்னு அஃபான் அவங்களையும் அல்லாஹ்வுடைய தூதருடைய மருமகன் உஸ்மான் அவங்களையும் பொறுப்பா போட்டு, நீங்க 2 பேரும் ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்களுக்கு பாதுகாப்பா, அவங்களுடைய மனைவிமார்களுக்கும் எதிராகவும் நிறைய சதிகள் நடந்திருக்கும். ரசூலுல்லாஹ் அவங்க மேல உள்ள கோவத்தை மனைவிமார்கள் மேலே காட்டலாம். அதனால ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்கள் எந்த விதமான அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பற்ற நிலைமை ஏற்பட்டு விடக்கூடாது என்று இவர் என்ன செய்யறாங்க, உமர்ல அவர்கள் அனுப்பிக்கிறார்கள். உமர்லாக அவருடைய முக்கியமான ஒரு ஆலோசகராக அப்துல் ரஹ்மான் அவுஃப் இருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொர்க்கவாசினாங்களே, அதற்கேற்றவாறு அவங்களுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு கட்டம் இருக்கிறது. உமர்லாக அவங்க என்ன செய்யறாங்க, அவங்க நெருப்பு வணங்கி இருக்கிறாங்கல்ல, வேதக்காரர்கள்ட்ட, அதாவது யூத கிறிஸ்தவர்கள்ட்ட ஜிசியா வரி வாங்கி கொண்டிருந்தார்கள். ஆனால் நெருப்பை வணங்கக்கூடிய சிலை வழிபாட்டை செய்யக்கூடிய கூட்டத்தில் அவங்க ஜிசியா வரி வாங்கல. ஜிசியா வரி என்றால் முஸ்லிம் அல்லாதவர்கள் ஒரு இஸ்லாமிய ஆட்சிக்கு கீழே இருப்பார்களே, ஆனால் அவங்க அரசாங்கத்துக்கு கட்டக்கூடிய வரி தான் ஜிசியா வரி. முஸ்லிம் சமுதாயத்தில் உள்ள செல்வந்தர்கள் ஜக்காத்து கொடுப்பாங்க, மற்ற சமுதாய மக்கள் இங்க நம்ம நாட்டில் இருப்பாங்கன்னு சொன்னா அவங்க ஒரு வரியை கட்டணும், ஜிசியா என்ற ஒரு வரியை கட்டணும். இப்படி கட்டிட்டு இருந்துக்கலாம். அந்த ஜிசியா வரியை இவங்கள்ட்ட செய்யல, நெருப்பு வணங்கிட்டு வாங்கல. அப்துல் ரஹ்மான் அவுஃப் என்ன செய்யறாங்கன்ற, இல்ல அல்லாஹ்வுடைய தூதர் காலத்துல இந்த மாதிரி இவங்கள்ட்ட நெருப்பு வணங்கிட்டு இருந்தும் ஜிசியா வரி வாங்கப்பட்டிருக்கிறது என்று சொன்ன உடனே அதுக்கு பிறகு முறையில் நினைஞ்சாங்க, இவங்கள்ட்ட ஜிசியா வரியை வாங்க ஆரம்பித்தார்கள் என்ற செய்தியை சஹீஹுல் புகாரில பார்க்கணும். அதே மாதிரி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சம்பந்தப்பட்ட பல செய்திகளை இவங்க அறிந்து உமர்ல அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. ஒரு தடவை சிரியாவுக்கு பயணம் பண்ணி போறாங்க, அங்க உள்ள தலைவர்களை சந்திக்கிறதுக்கு, சில ஆலோசனைகளை செய்வதற்கு உமர் அவங்களுடைய தலைமையில் சிரியாவுக்கு ஒரு படை கிளம்பி போறாங்க. அப்படி கிளம்பி போகும் பொழுது அங்க இருந்து அபூ உபைதா அல் ஜர்ராஹ் இன்னும் சில ஆள்கள் என்ன செய்யறாங்கன்னா, சிரியாவுக்கு நீங்க வர வேணாம், சிரியாவில் காலரா நோய் பரவிட்டு இருக்குது அப்படின்னு, உயிர் கொல்லி நோய் பரவுது என்று இவர்கிட்ட சொல்றாங்க, உமர்லாம் கூட சொல்றாங்க. அப்ப உமர்லாம் என்ன செய்யறாங்கன்னா, நம்ம கிளம்பி வந்துட்டோம், இப்போ மதீனாவுக்கு போறதா திரும்பி போறதா அல்லது சிரியாவுக்கு போறதா இப்படின்னு ஒரு சந்தேகம் ஏற்பட்டு, குழப்பம் ஏற்பட்டு கூப்பிட்டு என்ன செய்யறாங்க, ஒவ்வொரு ஆள்களே கூப்பிட்டு கேட்கறாங்க, முஹாஜிர்களை கூப்பிட்டு கேட்கறாங்க. அவங்க என்ன செய்யறாங்கன்னா, இல்ல நம்ம வச்ச கால பின்வாங்க வேணாம், நம்ம போயிருவோம், மதீனாவுக்கு திரும்பி போயிட வேணாம், இங்க சிரியாவுக்கு போயிருவோம் அப்படின்னு சில பேரும், இல்ல மதீனாவுக்கு போயிருவோம், நம்ம எல்லாரையும் கால் கொடுக்க முடியாது அப்படின்னு செய்யறாங்க, எல்லாரும் போய் பலியிட வைக்கிற கூடாது என்று இன்னும் சில பேரும் 2 பேருக்கு கருத்து வேறுபாடு சொல்றாங்க. அன்சாரிகளை கூப்பிட்டு கேட்கறாங்க, அவங்களும் இதே மாதிரி 2 கருத்து சொல்றாங்க. அப்போ ஆரம்ப கால முஹாஜிர்கள், மூத்தவர்கள், மூத்த முஸ்லிம்கள், அவங்கள்ட்ட கூப்பிட்டு கேட்கும்போது அவங்க எல்லாரும் ஒருமித்த கருத்தை சொல்றாங்க, இல்ல நம்ம மதீனாவுக்கு போயிருவோம், நம்ம போய் சிரியாவுல ஏற்கனவே மக்கள் பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்க, அப்ப நம்ம போய் அங்க போய் சேர்ந்தோம்னா இவங்களுக்கு நினைஞ்சிறேன் ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டுறேன் அப்படின்னு சொல்லும் போது, அப்ப அபூ உபைதா அல் ஜர்ராஹ் அவங்க கேட்கிறாங்க, உமரே நீங்க விதியை கண்டு விரண்டு ஓடுறீங்களா, அல்ல விதியில என்ன எழுதி வச்சிருக்கிறானோ அதான் நடக்கும், அப்ப நீங்க போனா மூத்தாயிருவீங்கன்னு உங்களுக்கு தெரியுமா, ஏதாவது பிரச்சனை வரும் தெரியுமா உங்களுக்கு, அல்ல என்ன விதியில் இருக்கிறான்னு அதை நடக்கும் இப்படின்னு அபூ உபைதா அல் ஜர்ராஹ் சொல்றாங்க. அப்ப உமர்ல அவங்க சொல்றாங்க, இதுவும் விதிதான்ப்பா, ஒரு ஒட்டகத்தை நீ மேய விடுற, ஒரு பக்கம் நல்ல நீர்நிலைகள் உள்ள மேய்ச்சல் நிலங்கள் இருக்கிறது, இன்னொரு பக்கம் காஞ்சி போன நிலங்கள் இருக்கிறது, நீ இதுல மேய விட்டாலும் விதிதான், அதுல மேய விட்டாலும் விதிதான், அதனால இது விதியின் அடிப்படையில் நம்ம நல்லா இருக்கணும், எல்லா மக்களையும் காப்பாற்ற வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்துல நம்ம போறோம் இப்படின்னு சொல்றாங்க.
அப்ப இந்த நேரத்தில் அப்துல் ரஹ்மான் அவுஃப் அவங்க வெளியே போயிருக்கிறாங்க. அவங்க திரும்பி வர்றாங்க. வந்தவன அவங்கள்ட்ட அப்துல் ரஹ்மான, நீங்க இப்ப ஆலோசனை சொல்லுங்க, என்ன பண்றது, சிரியாவுக்கு போறதா மதீனாவுக்கு போறதா? அப்ப அப்துல் ரஹ்மான் அவுஃப் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன நான் கேட்டிருக்கிறேன், இதா சமீதும் பிஹி அர்துன் ஃபலா துகத்திமு அலைஹி வ இதா வகாபி அர்தின் வ அன்தும் பிஹா ஃபலா தஹ்ருஜு ஃபிராரம் மின்ஹு. நீங்கள் ஒரு ஊர்ல இருக்கும் பொழுது இந்த மாதிரி உயிர்கொல்லி நோய் ஏற்பட்டால் அந்த ஊரை விட்டு விரண்டு ஓடாதீங்க. அந்த ஒரு ஊர்ல அந்த நோய் இருப்பதாக நீங்கள் கேள்விப்பட்டால் அந்த ஊருக்கு நீங்க போகாதீங்க என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன். அதனால நம்ம மதீனாவுக்கு திரும்பி போயிடுவோம். அந்த ஊருக்கு உயிர் கொல்லி இருக்கிற ஒரு நோய்க்கு ஊருக்கு நம்ம போக வேணாம் இப்படின்னு செய்யறாங்க. அப்துல் ரஹ்மான் அவுஃப் சொல்றாங்க, அப்ப நீ சொல்றது கரெக்ட் தான், ரசூலுல்லாஹி அப்படி சொல்லி இருக்கிறாங்க. இந்த ஹதீஸ் வேற யாருன்னு தெரியல, எல்லாரும் அவர்களுடைய கருத்தை சொல்றாங்க. அப்துல் ரஹ்மான் அவுஃப் அவர்கள் மிகப்பெரிய செல்வந்தராக இருந்தும் கூட அல்லாஹ்வுடைய தூதருடைய சொற்களை கவனித்திருக்கிறார்கள். அவங்களுடைய சொற்களை மனப்பாடம் செய்து வைத்திருக்கிறார்கள். மார்க்க கல்வியறி உடையவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்பதை என்ன செய்யணும் பார்க்கிறோம். இப்படி உமர் அவங்களுடைய காலத்துல பல ஆலோசனைகளை உமர் அவர்களுக்கு வழங்கிய ஒரு நல்ல மனிதராக நினைச்சாங்க அவங்க இருந்திருக்கிறாங்க. அந்த மாதிரி உமர் அவருடைய காலத்துக்கு பிறகு மக்களை மக்களுக்கு யார் ஆட்சி தலைவராக இருக்கிறது என்பதை தீர்மானிக்கக்கூடிய இடத்துலையும் அப்துல் ரஹ்மான் அவுஃப் தான் இருந்தாங்க. அவங்க தான் நினைச்சாங்க எல்லாத்தையும் ஆலோசனை செய்து உமர்லா அவர்கள் துளு வைக்கிறாங்க. ஒரு நாள் என்ன செய்யறாங்க, துளு வைக்கிறாங்க. துளு வச்சா ஒரு யூதன் உமர் அவர்களை கத்தியால குத்துட்டு அவன் ஓடி போயிடறான். உமர் அவர்கள் மட்டும் குத்தல, அங்க இருக்கிற பல முஸ்லீம்களை குத்துட்டு போயிடறான். இந்த நேரத்தில் உமர்லா என்ன செய்யறாங்கன்னா, ஒரு நாய் என்னை தீண்டி விட்டது, என்னை சாப்பிட்டு விட்டது என்று சொல்லிட்டு என்ன செய்யறாங்க, பின்னாடி வர்றாங்க. வந்து அப்துல் ரஹ்மான் அவுஃப் தான் முன்னாடி பாடுறாங்க. எத்தனை நபித்தோழர்கள் அந்த சபையில இருந்தும் அப்துல் ரஹ்மான் அவுஃப் செய்யறாங்க. எப்படி அல்லாஹ்வுடைய தூதர் தான் வாழ்ந்த காலத்துல அப்துல் ரஹ்மான் அவுஃப் துருவ வைக்க ரசூலுல்லாஹ் தொழுதாங்களோ, உமர் அவர்கள் என்ன செய்யறாங்க, எனக்கு பிறகு துருவ வைப்பதற்கு தகுதியானவர், சமுதாயத்தை ஆளுவதற்கு தகுதியானவர் இவர்தான் என்பதை மக்களுக்கு உணர்த்தக்கூடிய வகையில இவரை முன்னாடி பாட்டு விட்டு இவங்க செய்யறாங்க, தொழுகிறார்கள், ஓய்வு எடுக்கிறார்கள் என்ற செய்திகளை எல்லாம் நம்ம ஹதீஸ் நூல்களை பார்க்கிறோம். இந்த அப்துல் ரஹ்மான் அவுஃப் அவங்க தன்னுடைய 75வது வயதுல மரணம் அடைகிறாங்க. ஜன்னத்துல் பக்கீல மதீனாவுல அவங்க அடக்கம் செய்யப்படுறாங்க. இந்த அப்துல் ரஹ்மான் அவுஃப் அவர்கள் உட்பட அனைத்து நபித்தோழர்களுக்கும் நம்ம அல்லாஹ்விடத்துல துஆ செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். அவங்களுடைய தியாகத்தை படிப்பனையாக ஏற்று நம்மளும் தியாகம் செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். நம்மால் இயன்ற அளவுக்கு பொருளாதார தியாகம், நம்மால் இயன்ற அளவுக்கு நேர தியாகம், வணக்க வழிபாடுகள்ல கவனம் எடுத்து செய்வது, மார்க்க அறிவை வளர்த்துக் கொள்வது என்று இந்த பாடங்களை பெற வேண்டும் என்று கூறி நிறைவு செய்கிறேன். வாக்குறுதவானா